ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 25வது வீடியோவை நாம் போலிங்கிற டாபிக் பார்க்கலாம். போலின்னா என்ன அப்படின்னா, ஒரு சொல்லோட எழுத்து மாறுபட்டாலையும் அதனோட பொருள் மாறுபடாதுங்க. அதுதான் போலி. அதில் நமக்கு ஒரு 4 டைப் இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இந்த 3 தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எக்ஸஸாக முற்றுப்போலின்றதும் சேர்த்து இங்கே கொடுத்துருக்கேன். முதல் போலின்னா என்னென்னா, முதல்ல இருக்கிற எழுத்து மாறினாலையுமே அதனோட பொருள் மாறாது. எக்ஸாம்பிள் பாருங்கள் கொடுத்துருக்கேன். மையல் அப்படின்னாலும் மையல் அப்படின்னாலையும் ஒரே மீனிங் தான். இதில் மாங்கிறது மையாக மாறி இருக்கு. அப்படி மாறினாலையும் இங்கே பொருள் மாறுபடலை. மஞ்சுனாலையும் மைஞ்சுனாலையும் ஒன்று தான். அடுத்து இடைப்போலி. இடைப்போலினா இடையில் இருக்கிற எழுத்து மாறினாலையும் பொருள் மாறுபடாது. முரசு, முரைசு, இளஞ்சி, இளைஞ்சி. இதில் பாருங்கள், சென்ட்ரலில் இருக்கிற எழுத்து நமக்கு மாறி வந்திருக்கு. அதனாலேயும் அதனோட பொருள் மாறலை. அடுத்து கடைப்போலி. கடைப்போலி அப்படின்னா கடைசியில் இருக்கிற எழுத்து மாறினாலையும் பொருள் மாறுபடாது. அறம், அரண். இம்மு இன்னா மாறினாலையும் அறம் அப்படிங்கிறது ஒரே மீனிங் தான். பந்தல், பந்தர். இல்லுங்கிறது இர்ரா மாறினாலையும் அது ஒரே மீனிங் தான். இது கடைசியில் இருக்கிற எழுத்து மாறினதுனால கடைப்போலின்னு சொல்கிறோம். அடுத்து முற்றுப்போலி. முற்றுப்போலினா என்ன? முழுசும் அந்த எழுத்து எல்லாமே மாறினாலையுமே நமக்கு பொருள் மாறுபடாது. எக்ஸாம்பிள் பாருங்கள். 5, 5 5ன்னு சொன்னாலையும் 5 தான். அதில் பாருங்கள், எல்லா எழுத்துமே நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லா எழுத்துமே சேஞ்ச் ஆனாலுமே இங்கே பொருள் மாறுபடலை. அதனால் இதை முற்றுப்போலின்னு சொல்லுவோம். ஓகே, அவ்வளோதாங்க. போலியினோட டாபிக் முடிஞ்சது. உங்களுக்கான கொஷின் கொடுத்துருக்க கீழ்கண்டவை எவ்வகை போலி என கண்டறிக. முகன், அரையர், பைசல். இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 26வது வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.